ஹலோ கைஸ், நீங்கள் இப்போ சைலண்டோட பவர் மேன் பார்க்குறீங்க. நான் வந்து விளையாடும்போது வீடியோ எடுக்கலை, இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பூயா போடணுன்னாவே ஒரு ஐடியா இல்லை. ஆக்சுவலாக அப்படி இப்படி மேகு உட் பேக்கர் அது இதுன்னு வச்சு எப்படியோ பூயா வச்சிட்டேன், அவ்வளோதான். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் பேசுகிறேன் சொல்லி பண்ணி ஞாபகம் வந்துச்சு. இப்போ வந்து நான் போட்டேன்ல ஒரு வீடியோலாம் போடுறேன், ஆனால் அதை வந்து யாருமே பார்க்கல. பார்த்தாலும் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் வந்து வீடியோ பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவில் அப்படியே எடுத்து போட்டு அதில் இருந்து அப்படியே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வீடியோ போடுறது தெரிஞ்சு வந்து பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். யாருமே பார்க்கல. சரி, மற்றவங்க யாருன்னா பார்க்காம கூட பரவாயில்ல. முதல்ல என் சப்ஸ்கிரைபர்ஸே பார்க்கல. இங்கே தான் மாட்டிருப்பேன். அங்கே போயிட்டு இந்த ரோப் வச்சு போட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா அது ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. என்னான்னு தெரியல, யூஸ் பண்ண தெரியலையா இல்லைன்னா அது சரி அதான் பக்கா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு எண்ணி மாட்டுவான் பாருங்களேன், அப்படியே மேகச்சு கரான்னு அழிச்சிட்டு. இதான் மோசோட பவர். தெரிஞ்சாலும் அடிக்க மாட்டானுங்க. எப்போ மோஸ் ரீல்ஸ் ஆகுதோ அப்போ தான் அடிக்க பார்ப்பானுங்க, மற்ற நேரம்லாம் அடிக்க மாட்டானுங்க. சில பேர் அடிப்பாங்க, சில பேர் அடிக்க மாட்டானுங்க. எப்படா போகுதுன்னு இவ்வளோ வாரம் முடிச்சிருந்தேன். சரி, இதை யூஸ் பண்ணி போகலாம் பார்த்தா இதில் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பேனே. Now into stealth mode. போட்டேன். என்னைய பக்குபின்னு ஆயிடுச்சு அந்த நேரத்தில். எங்கடா அவன் நம்மளை வச்சா நம்ம காலியாக இருக்குமோ, எப்படியும் ஒரு அடி அடிச்சிட்டான். இங்கேல்ல சரி பேர் நினச்சிங்களா? அதாவது நான் வந்து இப்போ பேட்டில் ராயல் தான் விளையாடுறேன். இது பேட்டில் ராயல்னால் இன்னுமே எப்படியாக தான் பூயாலாம் வச்சிட்டேன். பூயா வச்சுன்னு ஒரு 46 நினைச்சு 68 ப்ளஸ்ஸு. நான் ரொம்ப நாள் கழிச்சு எப்படியாச்சுக்கிறேன். அது இந்த மேகம் அதுக்கப்புறம் உட்பாகருன்னு வந்து காரணமே. எல்லாருமே கொஞ்சம் பேர்லாம் எனக்கு வந்து டஃப் ஊற்றானுங்க, ஆனால் ஒரு இடத்துல என்னையை போட்டு கழிச்சுப்பானுங்க.
அவனை நான் போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கலாம் பார்த்தேன். அவனை ஏற்கனவே ஒருத்தர் முடிச்சு வச்சுருப்பானு. சரி என் கண்ணு ஆண்டிய போடுங்க, அதாவது எப்படி என் கண்ணு எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துக்கினேன். சரி ஏன் மாட்டியை போடுறேன்னு சொல்லிட்டு அதாவது நிறைய லூட் பாக்ஸ் ஆட்டியை போட்டு பழமாயிடுச்சு. அதான் ஏய் என்னடா நின்றுச்சு, எதுக்கு நான் விளாடிருந்தேனே. டேய் என்ன இது, ஏய் இந்த இடத்துல நான் விளாடி இருந்தேன்டா. ஃபார்வர்ட் பண்ணணும்னா ஆனால் கொஞ்ச நாள்லாம் இப்பெல்லாம் நிற்கவே இல்லையே. ஆமாம் மறந்துட்டேன் கைஸ். அதாவது என்னன்னா மெடிக்கெட்டு அங்கே ஒரு சூப்பர் மெடிக்கெட் இருந்துச்சா, அவங்ககிட்ட ஒரு 2 சூப்பர் மெடிக்கெட்டு, என்கிட்ட அந்த பாக்ஸில் ஒரு சூப்பர் மெடிக்கெட் இருந்துச்சுல, அது எடுக்கிறதுக்காக என்னமோ பண்ணி பார்த்தேன், கடைசியில் எப்படியும் கிடச்சிச்சு. சரி என்ன பண்ணேன் என்னையே தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாங்களே தெரிஞ்சிக்கும், தேவையில்லாமல் அந்த புல்லட் வேறு எடுத்துட்டேன். நான் உடனே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி நின்ட்டேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, எவ்வளோண்டா நான் எப்படி நின்றுங்க, ஒருவேளை வீடியோ முடிஞ்சிச்சா என்னன்னு நானே கொஞ்ச நேரத்தில் போயிட்டேன். இப்போ Now into stealth mode. ரோட்டில் போகும்போது பச்சையா ஒன்று அப்படின்ற இருங்கள உங்களுக்கு அது ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் ஐயோ நான் வேறு ஃபோன் உலகினே. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் பஸ், அதாவது நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் சும்மா தான் போடுவேன். அது சும்மா பாட்டு அப்படியே போட்டு இது பண்ணி போட்டுவேன். ஆனால் வீடியோவில் தான் எனக்கு என்ன தோணுதோ எல்லாம் சொல்லுவேன். நான் ஏதோ ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், லைவ் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் ஒரு ரிப்ளையும் பண்ணிட்டேன், ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் லைவ் போட முடியும். அதை கூட யாருமே காவல இந்த இப்படி தான் மோஸ்ட் கேட்டு போட்டு போயிருந்தேன்னா வந்து அஷ்டம் இவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் அவங்ககிட்ட மேக் இருக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் பயமாக வர இருந்துச்சு. நல்ல வேலை ஏதோ ஒரு எனிமி அவனை போட்டு தள்ளிட்டான், இல்லைன்னா அவன் என் கதையை முடிச்சு விட்டுருவான். ஏன்னா அவன் கையில் மேக் இருந்தது. நானே எங்கடா இருப்பான்னு சொல்லி பதி பார்த்தேன். அப்புறம் தான் இந்த லூட் பாக்ஸை பார்த்தா மேக் ஏங்கன்னு இருக்கு, அதான் ஆட்டி. ஐயோ அதான் எடுத்துட்டேன். வந்தோடனே தலையை செம்மையாக அடி வாங்கிப்பாரு. லுட்டாடா எடுக்கிற லுட்டி சாவிடான்னு சொல்லி சாவிச்சிப்பேன். ஆனால் எனக்கு யாராச்சும் சிரிப்பு இல்லை,
இவன் அச்சனோட சரியான சிரிப்பாச்சு. லூட் அடிக்கிற காட்டில் அப்படியே உக்காந்தான். வச்சு அழுத்துன்னு அழுத்தி விட்டேன். எனக்கு இன்னொன்று, இந்த வீடியோலாம் அப்படியே சில காமெடியெல்லாம் அப்படியே அந்த படத்தில் ஒரு காமெடி இல்லை, அதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படிலாம் பண்ணலாம் பார்த்தா பண்ண முடியல, ஏன்னு தெரியல. இந்த இடத்துல என் கையில் போட்டோன்னே செம பயம் வந்துச்சு. அது மட்டும் தான் வெறியாயிடுச்சு. எங்கடா இங்கேயே தோற்றுருவோம் போல இதுன்னு அப்படின்னு சொல்லி நான் வேறு கொஞ்சம் பயத்துலேன். இதோடைய மோஸ்ட் ஆட்டை போட்டு அவனை ஷார்ட் ரேஞ்சில் முடிப்போன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனை மாதிரி எங்கடா மோஸ்ட் தேட்டர் இன்னொரு அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு மோஸ்ட் தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன். வர மாதிரி தெரில. ஃபீஸ் பாம்பு அது பேர் என்னன்னு தெரில. எதுக்கும் காமிக்கலாமா? நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். ஆனால் ஃப்ளாஷோட ஃபேன்ஸ்லாம் யாரும் கோச்சி விடாது சொல்லிட்டேன். அங்கே என்ன சிம்பிள் போட்டுருந்துச்சு, மின்னல் சிம்பிள் போட்டுருந்துச்சா, அது சொல்லுவேன். யாரும் கோச்சி கூடாது. கோச்சிட்டீங்கன்னா அப்பா அச்சனே இல்லையா? அவ்வளோ போகல. இப்போ நான் அதோட பேர் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா ஃப்ளாஷ் பாம். இதை தான் லாஸ்ட்டாக முடிச்சிருப்பேன். எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சு எல்லாமே சரியான செம்மையான பிளேயர் தான். இதுலேயே தெரியும் ஜிஆர் தான் விளையாடிக்கிறேன்னு. அதே சில பேர் நினச்சிருப்பீங்க இவன் பாட்டுடா மேகி வச்சு உட்கார வச்சு. நான் கெஸ் பண்ண கரெக்டா? ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் எல்லாருமே மெயினாக நான் அச்சவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் சரியான பிடிச்சா இருப்பாங்க. மேகை வச்சு வச்சுட்டு போயா போட்டேன்னு சீனு போட்டுனுக்குறான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. இது தெரியாம நான் தெரியாம கீழே ஊசேன். அவனும் எப்படா என் கீழே ஊதிப்பான் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. இல்லை நான் வந்து அப்பயே முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல வேறு எனக்கு கொஞ்சம் பக்கு பிக்குன்னு ஆயிடுச்சு. சின்னத்துக்கு சொன்னாங்க அதே மாதிரி தோணுச்சு. கொஞ்ச நேரம் அங்கே நின்று இருந்தால் இவனை முடிச்சுட்டு இருக்கலாமே. நேற்று எனக்கு ரோபோட்டே சரியான டேமேஜ் இருந்துச்சு. மேக வச்சு ஒரே சுடு கதை மொழியா பண்ணிக்கலான்னு நினச்சேன். வேறு உட்காந்து வச்சுக்கிறேன். அவன் வேறு எடுத்து அடிக்கிற மாதிரிலாம் பண்ணுறான். சரியான பக்தி வீணாயிடுச்சு. ஐயோ போயா போதும் போல சுற்றினே இருந்தான். அப்போல்லாம் சுத்தக்கூடாது ரசான்னு சொல்லி முச்சு விட்டேன். இப்பயே சில பேர் யோசிப்பீங்க மேக உட் பேக்கரும் இவனை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு
போய் அடிக்கலான்னு. அது அந்த மாதிரி யாரெல்லாம் யோசிச்சிங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்க. நானும் யாருன்னா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்குறேன். யாருமே கமெண்ட் பண்ணல. சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே கமெண்ட் பண்ணல. யாருன்னா கமெண்ட் பண்ணுங்களா? 1 2 கமெண்ட் வச்சு போர் அடிச்சிச்சு. இந்த வாட்டி நிறைய கமெண்ட் வரணும். என்ன ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் கைஸ்.